ஜோதிஷ கிரந்தங்களிலேயோ தாந்திரீக கிரந்தங்களிலேயோ ஆகம சாஸ்திரங்களிலேயோ இன்ன மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் இன்ன கோயிலுக்கு போ அப்படி சொன்னதே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது இந்த பரிகாரம்? வாழை வெட்டிக்கோ, சிலவங்க கழுதைக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எங்கிருந்து கிடைச்சது உங்களுக்கு இந்த மருந்துகள், இந்த பரிகாரங்கள்? காலாகாலங்களில் மருந்து ரிசர்ச் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் டாக்டருக்கு தெரியும் இந்த வியாதிக்கு இன்ன மருந்து அப்படின்னு. அதே மாதிரி ஜோதிஷம் படித்தால் மட்டும் போராது. எந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த ஜாதகத்தினுடைய உடமஸ்தனாக இருக்கப்பட்டவனுக்கு தோஷம் பண்றானோ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் சாஸ்திர விதிப்படி என்ன என்று தெரிஞ்சிருக்கவும் வேண்டும். அது தெரிஞ்சிருக்க வேண்டுமானால் ஆகம சாஸ்திரம் படிச்ச பிரயோஜனம் இல்லை. அது தேவ பூஜைக்கு ஓகே. இங்கே தாந்திரிக சாஸ்திரம் தான் படிக்க வேண்டும். தோஷ பரிகாரங்களுக்கு தாந்திரிகம் தான் செய்ய வேண்டும். தாந்திரிகம் கொண்டு தோஷ பரிகார பூஜைகளும் செய்யலாம், தேவ பூஜையும் செய்யலாம்.